உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். களத்துல இந்தியா இல்ல, களத்துல எடப்பாடி இல்ல, களத்துல சீமான் நிக்கிறான், மக்களோட நிக்கிறாரு. இதுதானே சார் இங்க மேட்ரு. அப்ப ஏன் சார் இன்னும் ஒரு மக்கள் நீங்க களத்துல நிக்கிறீங்க, ஓகே, கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியேறின நிர்வாகிகளை நிறைய பேசும்போது சொல்றாங்க, இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்கல. உண்மைதான். அதுக்கு என்ன இப்போ ரவீந்திரன் துரைசாமி வழிகாட்டுதல் படி தான் இப்ப சீமான் செயல்பட்டு இருக்காரு. சீமானை இந்த ஆர்எஸ்எஸ் போக்குல கொண்டு போறதுக்கு காரணமே ரவீந்திரன் துரைசாமி. சார் இப்ப நான் குருமூர்த்தி விஷயத்திலே பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் உடைய சைலண்ட் பார்ட்னரா சீமான் இருக்காரா? அதுக்கு ஆலோசனை சொல்றாரா ரவீந்திரன் துரைசாமி? திமுக உதவுறாருன்னு சொல்லு, அதை சொல்லு தைரியமா. அதை பத்தி சீமான் கவலைப்படல, சொல்லிட்டாரா? இது ஒரு டீலாவே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார். சொல்லுங்க, அதை பத்தி என்ன இருக்கு? தான் வளர்றதுக்கு எது சாதகமோ அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. யார் என்ன எப்படி வேணா போனா நான் வளரணும். அதான் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட அந்த நல்ல உள்ளம், எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய அந்த உள்ளத்திட்ட கிடைச்ச ஆசீர்வாதம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற ஒரு உயரிய இடம் கிடைச்சிருக்குதுன்னா சீமானுக்கு கிடைச்சிருங்க நினைச்சு நான் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய நிர்வாகிகள் கடந்த காலங்களில் விலகி இருக்காங்க. நேற்று விலகிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் நிறைய விஷயங்களை அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் சொன்ன குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, திரு ரவீந்திரன் துரைசாமி அவருடைய தவறான வழிகாட்டுதலின்படி நீங்கள் போய் ரஜினியை சந்திச்சிங்க, நான் சந்திச்சதில் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் சந்திச்சுட்டு பேசின பேச்சுகள் தான் எங்கள் மத்தியில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னாடி சங்கினா நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே செருப்பால் அடிப்புன்னு சொன்ன நீங்கள் சங்கினா சக தோழன்னு இப்போ சொல்கிறீங்க. அந்த சந்திப்புக்கு நீங்கள் பிறகு உங்களுடைய போக்கே வேறு. இப்போ சீமான் அவர்கள் பெரியாரை தாக்கி பேசுறது ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதே போல் ஆர்எஸ்எஸ் போக்கில் நீங்கள் பயணிக்க தொடங்கிங்க. அதாவது ஈழப்போர் உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ நம்மளுக்கு கூட நின்று உதவினர்கள் திராவிட இயக்கங்களில் பணியாற்றிய தோழர்கள் தான். ஆனால் இப்போ அவங்களே அவங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாரையும் அந்த அளவுக்கு பேச காரணம் அந்த சந்திப்பு பிறகு நிறைய மாற்றங்கள்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? சீமான் வளர்ச்சியே பாஜக டாக்டர் தமிழிசை மேல் உள்ள பொறாமையில் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், ஹெச் ராஜா இவங்க ஆர்கே நகரில் அடித்த அரசியல் கூத்துகளின் விளைவாட்டு நாம் தமிழர் அங்கே எழும்புது. நாம் தமிழர் அன்னைக்கு களத்துக்குள்ளே நின்று தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள கேடர்ஸை ஒன்று திரட்டி இந்துத்துவாவோட அதிக ஓட்டு எடுத்தாங்க. அப்போ தமிழிசை சீமான் இதில் தமிழிசை நான் குறை சொல்ல விரும்பல. அது அவங்க தலைவராக இருக்கிறத பிடிக்காதவங்க தான் தினத்தந்தி அலுவலகத்தில் எப்படி ப்ளே பண்ணாங்க அந்த பாஜக காரங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால அது ஒட்டுமொத்த அவங்களுக்குள்ள உள்ள உள்கட்சி பதவி இருக்காங்களேங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் வந்த இதுதான். எனிவே அந்த இடத்துக்குள்ள நாம சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் பாஜக மீறி முதல் ரவுண்டு வந்துட்டாங்க. இது ஃபேக்ட். இது ஜெகதீச பாண்டியன் தெரியுமா தெரியாதாங்கிற பற்றி எனக்கு கவலை இல்லை. இது ஃபேக்ட். அது சீமானுக்கு உழைப்பு. தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழ் தேசியர்களை ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாப்புல. அன்னைக்கு அங்கே 50% எடுத்திருந்தாரு டிடிவி தினகரன். இவங்க ஓரத்தில் இந்துத்துவாவோட அதிகம் எடுத்தோன்னு சாதிச்சிட்டாப்புல. அடுத்த கட்டம் மக்களவை தேர்தல். இதில் கூட்டணி பாஜக போனதுனால 1% இருந்த சீமான் பாஜகவோட ஜஸ்ட் 0.1% அதிகம் சாதிச்சார். அடுத்து சீமான் 6.8 வரும்போது பாஜக 2.7 போயிட்டு எல் முருகன் தலைமையில் அவங்க 4 சீட்டு வந்தும்பாங்க. ஓகே, அது சீட்டு ஜெயித்தது உண்மைதான். பட் வாக்கு சதவீதம் 6.8க்கு போயிட்டாரு. ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பாஜகவோட மேலே போயிட்டார். கடைசியாக அண்ணாமலை தான் சீமானை கண்டெயின் பண்ணார். நான் ஃபேக்டை வச்சு தான் சொல்லுவேன், டேட்டா வச்சு தான் சொல்லுவேன். சீமானே இதை நான் சொன்னால் வருத்தப்படலாம், அதை பற்றி நம்ம ஐ டோன்ட் கேர். இது திருவொற்றியூரில் சீமான் 3ஆவது தான் போவார் நாம சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவும் அண்ணாமலையும் டெல்லி ரிசல்ட்ஸோட தான் 3ஆவது வருவாங்க, சீமான் பெருசாக சாதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ முதல் ரவுண்டு எல் முருகனும் தமிழிசையும் சீமான்கிட்ட கீழே போன இதில் அண்ணாமலை உள்ளாட்சி தேர்தலில் மேலே வாராப்பில். அடுத்து அண்ணாமலை பண்ண தவறு, முந்தைய ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காமல் இருந்தார். அப்போ சீமான் எமர்ஜ் ஆவார். 1% எடுத்த சீமான் 6.3% ஓட்டுக்கு போயிடுறாரு. எடப்பாடியே 5% ஓட்டு இழக்கிறாரு. எடப்பாடியே பலகீனப்படுறாரு. இத்தனைக்கும் பணம் கொடுத்தே பலகீனப்படுறாரு. பணம் கொடுக்காம சீமான் 6.3%க்கு போயிடுறாரு. அப்போ அண்ணாமலை உள்ளாட்சியில் ஏறினவர் அதில் சறுக்கிறார் அண்ணாமலை. அடுத்த கட்டம் மக்களவை தேர்தல் வருது. மக்களவை தேர்தலில் அண்ணாமலை தினகரனை ஒன்றிணைக்கிறாரு, பன்னீர்செல்வத்தை சேர்க்கிறாரு, பாமகவை
எடப்பாடி கூட போகாமல் தன்வசப்படுத்துறாரு. மோடி பிரதமர்னு ஒரு கட்டமைப்பு இது பண்ணி 8% எடுத்த சீமானை விட அதிகமாக 10%க்கு மேலே தாமரைக்கு ஓட்டு எடுத்துடுறாரு. இது அண்ணாமலைக்கு சாதனை தான். அது நீங்கள் 1000 கருத்து என்ன சொன்னாலும் கூட சாதனை. அதே வேளையில் 4வது ஒருத்தர் 8% ஓட்டு எடுக்கிறாங்க சாதாரணம் இல்லை. தாமோதராஸ் நரேந்திர மோடி இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கு இடையில 3ஆவதே ஆள் நிற்க முடியல. இவர் வந்து 4வது 2 மடங்குக்கு மேலே தன்னோட வாக்கை உயர்த்திக்கிட்டு பெருசாக நிற்கிறாருன்னு மோடியை வந்து டெல்லி பாஜக, சோனியா எல்லாருமே பெருசாக பார்க்குறாங்க. இப்போ சீமான் ஈரோடு கிழக்கில் பாஜகவை களத்துக்கு வரவிடாமல் அடிச்சிட்டாரு. என்னையா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கீங்க, என்னையா அர்த்தம் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, என்னையா ஃபூலரில் பேசிட்டு இருக்கீங்க. சீமான் தன் துணிச்சலால் களத்துக்குள்ளே நின்று பாஜகவை 2 முறை சீமானை தாண்டி போன தமிழிசையும் எல்முருகனும் தாண்டல. சீமான் எங்கேயோ இருந்தார். தாண்டி போன அண்ணாமலை உள்கட்சி பிரச்சனையால் அண்ணாமலை நிற்க விடாமல் பண்ணி சீமான் இதில் ஹீரோ ஆயிட்டாரு. எப்படி ஆர்கே நகர் வெற்றி வீரர் தினகரன் இன்னைக்கு வந்து 1% போயிட்டாரு. பெரிய செல்வாக்கான கமலஹாசன் வந்து இன்னைக்கு கண்டஸ்ட் பண்ண முடியல. ஆனால் சீமான் இன்னைக்கு 8% இருக்கிறாருன்னா களத்துக்குள்ள நின்று வராரு. நின்று ஒருத்தன் ஜெயித்துட்டு இருக்கிறான். அடுத்த ரவுண்டு அவர் எடப்பாடியும் பலகீனப்படுத்துவார், என்டிஏயும் பலகீனப்படுத்துவார். என்டிஏ பலகீனப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயதிச பாண்டியன் அண்ணாமலைக்கு ஏஜெண்டா பேசுறாரு. நான் சொல்லட்டா சார், தினகரனையும் கமலஹாசனையும் சீமான் எப்படி சார் பலகீனப்படுத்தினாரு? நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? வெள்ளூர்ல நிக்கல, ஆம்பூர்ல நிக்கல, வாணியம்பாடியில் நிக்கல, விக்கிரவாண்டியில் நிக்கல, நாங்கூர் நிக்கல, பலகீனப்பட்டு போனாங்க. பெரியவங்க ஆர்கே நகர் கிங்கு ஹீரோ ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கர்ல வச்சு அவிச்சவர். வரேன். அப்போ இன்னைக்கு சீமான் ஈரோடு கிழக்குல நிற்கிறதுல என்டிஏ பலகீனப்பட்டிருக்கு. தினகரன், பன்னீர்செல்வம், ராமதாஸ், இவர் அண்ணாமலை, தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ப்ரொஃபசர் சீனிவாசன், வானதி சீனிவாசன் எல்லாரும் தான் பலகீனப்படுறீங்க. அப்ப இது அமித்ஷாவுக்கு தெரியாதா ஒரு கட்சி களத்துக்குள்ள நிற்கணும்னு? எப்படி பண்டிட் சஞ்சய் தெலுங்கானாவில் கட்சியை மேலே கொண்டு வந்தாரு, எப்படி சுரேந்திரன் கேரளாவில் கட்சியை மேலே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்குள்ள களம் என்டிஏ சீமான்ட்ட பலகீனப்பட்டு நிற்குது ஈரோடு கிழக்குல. இதை ஒத்துக்க முடியாம பண்ணக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாளர்கள், அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் தான் இப்படி பேசுறாங்கன்னு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லட்டா? நான் சொல்றதுல லாஜிக் இருக்கா சார்? நான் சொல்றதுல லாஜிக் இருக்கா இல்லையா? உங்க குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு இல்ல சார், நான் ஃபேக்டை சொல்றேன். தினகரனையும் கமலஹாசனையும் இப்படி தானே சார் தட்டி தூக்குனாரு. அப்ப ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்காததும் என்டிஏ நிற்க முடியாததும் பலகீனம் தானே சார்? அப்ப பிஜேபியை வந்து சீமான் பலகீனப்படுத்துறாருல்ல. இதை சொல்லிக்கிட்டு மற்றவன் பேசினானா அவன் நாணயம் உள்ளவன், ஆனஸ்டானவன். நான் சொல்றது விவரம் உள்ளவனுக்கு தெரியும். நான் சொல்றது நீ பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் ரவீந்திரன் துரைசாமி மேல குற்றம் சாட்டி வேணா என்ன சொல்ல முடியும்? இசமாண்டிய நண்பர் தான் தனிப்பட்ட முறையில், அது வேற விஷயம். உங்களோட குற்றச்சாட்டுல லாஜிக் இல்லை. நீங்க சொல்ல வேண்டியது சீமான் களத்துல துணிச்சலா நிற்கிறாரு, தமிழிசை இவர் எல்முருகன் மாதிரி அண்ணாமலையும் ஆயிட்டாரு. அண்ணாமலை வந்து மக்களவை தேர்தலில் சீமானோட அதிக ஓட்டு நிரூபிச்சவர் களத்தில் நிற்க முடியாமல் போயிட்டாரு. விக்கிரவாண்டியில் ஹீரோவான அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காம போயிட்டாரு. இது சீமானுக்கு பெரிய பூஸ்ட். பிஜேபியை தாண்டி சீமான் போயிட்டு இருக்கிறாரு. ஒற்றை தலைமைங்கனால இது சாத்தியப்படுது. அது கூட்டு தலைமைங்கிறனால தமிழிசையை காலி பண்ற மாதிரி அண்ணாமலையை காலி பண்றதுக்கு நயினாரு மற்றவங்கலாம் நிற்கிறாங்கிறதா இன்னைக்குள்ள கல யதார்த்தம். இந்த கல யதார்த்தத்தை மீறிட்டு நீங்க பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவர் கட்சி விட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் கட்சி தலைவர் அவரு மரியாதையா தான் சொல்லியிருக்காரு. கட்சி இருந்து வெளியேறும் போது அதுக்கு காரணத்தை தெரிவிக்கிறார். களத்துல சீமான் அந்த சந்திப்பு சார், களத்துல என்டிஏ இல்ல சார், களத்துல என்டிஏ இல்ல. அதான் சார், இப்போ நான் சொல்றது தப்பா சரியா? அவர் இன்னும் சொல்லட்டு சார், நான் சொல்றது தப்பா சரியா? களத்துல என்டிஏ இல்ல, களத்துல எடப்பாடி இல்ல, களத்துல சீமான் நிற்கிறான், மக்களோட நிற்கிறாரு. இதுதானே சார் இங்க மேட்ரு. அப்ப ஏன் சார் இன்னும் வந்து ஒரு மக்கள் நீங்க களத்துல நிக்கிறீங்க, ஓகே, கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியேறின நிர்வாகிகளை நிறைய பேசவும் சொல்றாங்க. இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்கல. உண்மைதான். அதுக்கு என்ன இப்போ வாங்கல? அதுக்கு வார்டு நினைது ஓனாய் அழுது அவர் கட்சி அவர் நடத்திட்டு போறாரு. அவர் கருத்து தவறுங்கிறேன். அவர் கருத்து தவறு சார். அவர் கருத்து வந்து என்டிஏ களத்துக்குள்ள நிக்கல, சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு, எங்களுக்கு பெருமை, பாஜக களத்தை விட்டு விரட்டிட்டோன்னு நீங்க உண்மையிலே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னா நீ சொல்லணும். உங்களுக்கு சீமான் வளர்றானுங்கிற வைத்தறிச்சல், வன்மம், காழ்ப்புணர்ச்சி இது ஜெகதீச பாண்டியனுக்கு இல்ல. இதை சொல்லக்கூடிய குருமூர்த்திக்கு ஆளு அது ஆளு சார். குருமூர்த்தி சசிகலா சாக்கடை ஜலம்னாலும் திமுக தோக்கடிக்கு பயன்படுத்துன்னு சொன்னார் சார். நான் சொன்னேன் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் சரியாச்சுல சார். இதை சொல்லிட்டு குருமூர்த்தியை பற்றி பேசிட்டு முதுகெலும்பு இல்லாத
மிகப்பெரிய அளவுக்கு அவன் சொல்ற அந்த கருத்துக்கு தக்கன பெரிய அடிமையா இருக்கக்கூடிய அடிமைகள் தான். நான் இதுல குருமூர்த்தி சொன்னது தப்பாயிட்டு, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது சரியாயிட்டுன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கவன் கோலைன்னு சொல்லவா, அவன் அடிமைன்னு சொல்லவா, அவன் என்ன சொல்ல? ரவீந்திரன் துரைசாமி வழிகாட்டுதல் தான் வந்து இப்ப சீமான் செயல்பட்டு இருக்காரு. சீமானை வந்து இந்த RSS போக்குல கொண்டு போறதுக்கு காரணமே ரவீந்திரன் துரைசாமி. சார், இப்ப நான் குருமூர்த்தி விஷயத்திலே எனக்கும் குருமூர்த்திக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன் சார். நானும் ஐயா தாளிங்க நாடார் தொண்டனா வந்தவன் தான். இந்த நாடார்கள் வந்து RSS-ஆல பெருமைப்பட்டவங்க, RSS-ஆல பலன் அடைந்த சமூகம்னு ஓப்பனா சொல்லக்கூடியவன் தான். சிவநாடாருக்கு தான் RSS-ல விஜயதசமி விழாவில் நாக்பூரில் வரவேற்பு கொடுத்தாங்க, பெரிய மரியாதை செய்தாங்க. எங்கய்யா தாளிங்க நாடார பால் தாக்கரேக்கு இணையாட்டு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க நாக்பூர் விஜயதசமி விழாவில். 2 இந்து நாடார்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க. நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி குருமூர்த்தி வந்து மோடியையே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர் தான். குருமூர்த்தி மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா நாடு சோனியாகிட்டே 3வது தடவை போயிருக்கும். பட் ஒரு இஷ்யூவில் நான் சொன்னது நடந்திருக்கு, குருமூர்த்தி சொன்னது நடக்கல, இல கணேசன் சொன்னது நடக்கல, சுப்பிரமணிய சாமி சொன்னது நடக்கல. இதை முதல்ல ஒத்துக்கிட்டு தானே சார் நீங்க RSS பற்றியும் மற்றதை பற்றியும் பார்ப்பனர்கள் அதுன்னு பேசணும். அதுக்கு தன்மை இல்லாதவன் முதுகெலும்பு இல்லாமலாம் ஏன் சார் பேசுறான் மோசடியாட்டு? ஓகே சார், இப்போ பெரியாரை பற்றி சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இந்த மாதிரி நிறைய ராஜா முதற்கொண்டு வந்து அண்ணாமலைக்கு வந்து இவர் தான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம நினைக்கிறத அவர் பேசுகிறாருன்ற ஒரு மனநிலைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பிஜேபியோடைய RSS-உடைய சைலண்ட் பார்ட்னராக சீமான் இருக்காரா? அதுக்கு ஆலோசனை சொல்கிறாரா ரவீந்திரன் துரைசாமி? அந்த கேள்வி தான். அண்ணாமலை ஆரம்பத்தில் சொன்ன இதில் இல்லை. ஸோ இங்கே லீடர்ஷிப் போயிட்டு அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இருக்குது. அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் லீடர்ஷிப் ஃபைட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை ஆரம்பத்தில் சொன்னவர் அதில் சைலண்ட் ஆயிட்டாரு. பட் சீமானை வந்து தமிழிசையும் வச்சிராஜாவும் லாபப்படுத்துறாங்க, நான் மறுக்க வரல. அண்ணாமலை அதில் சைலண்ட் ஆயிட்டாரு. ஸோ பிஜேபி வந்து பலதரப்பட்ட எண்ணங்கள் கொண்டோட கட்சி. சசிகலா விஷயத்திலே குருமூர்த்தி சொன்னது வேற, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது வேற. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது நடந்ததுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாதவன்லாம் யாருக்கு அடிமை? அவன் சொல்லக்கூடிய பார்ப்பன அடிமையில ஒட்டுமொத்த சிலைவு அவன் தான் அடிமை. அவன் சொல்லணும்ல, பெரியார் தொண்டம்னா ரவீந்திரன் துரைசாமி சொன்னது நடந்தது, ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது நடக்கல, பாஜகவுக்குள்ளே மோடி கிட்ட PMO-வில் ரவீந்திரன் துரைசாமிக்கு வெயிட்டேஜ் இருக்கு, சொல்லணும்ல. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியோடைய அந்த ஓட்டு வங்கியும் சரி, மற்ற அந்த ஐடியாலஜியும் சரி, இதை வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்து சீமான் வந்து அந்த பாதையில் பயணிக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? சீமான் பெரியார் அடிக்க காரணம் என்ன? எடப்பாடியும் NDA நிற்காத இடத்துல களத்தில் நிற்கிறது பெரிய ஹீரோயிசம். மக்கள் மத்தியில் இப்படித்தான் தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி 1% 8க்கு வந்தார். இப்போ 8% இருந்தவர் பெரிய ஜம்பை 2026 பெரிய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமியும் இவர் அண்ணாமலை இல்லை NDA. சரி சார், இப்போ பெரியாரை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம்? அது வந்து இப்போது 8% வந்துட்டாரு, பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு, இப்போ ஈரோடு கிழக்கையும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. 2026 இது கை கொடுக்குமா? இப்போ என்ன பிஜேபிக்கு போகிற ஓட்டு வந்து சீமானுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? 2026 விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்காதது. சீமான் இவர் ஸ்டாலின் நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணுவார். நான் வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலினை பெரிய தலைவராக பார்ப்பாங்க. அடுத்து எடப்பாடிக்கு துணிச்சல் இல்லை, சீமான் நின்னார்னு செகண்ட் லெவலில் சீமானை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கிலையும் களத்துள்ள நிற்கிறதுல ஸ்டாலினுக்கு அடுத்த ஒரு லாபம் சீமானுக்கும் கிடைக்குது. இப்படிப்பட்ட லாபத்தில் தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஐடியாலஜியை பேசிக்கிட்டு களத்துக்குள்ளே வராமல் ஓடி போயிட்டீங்கன்னா யார் மதிப்பா? மக்கள் எப்படி மதிப்பா உங்களை? நீங்கள் உண்மையிலே RSS பிஜேபி எதிர்ப்புன்னா NDA களத்துக்குள்ள வர முடியல, சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு, சீமான் சுத்த வீரருங்கிறத ஜெகதீச பாண்டியன் சொல்லிக்கிட்டு அடுத்த விமர்சனத்தை வைக்கணும். அப்பதான் அது நியாயமான விமர்சனமாகும். சார், இது இப்படி சொல்றாங்க, நீங்க சொல்றீங்கல்ல சீமான் வந்து MLA ஆகல அதான் சொல்றேன் நானும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சீமான் தொடர்ச்சியா வந்து இப்படி தனியா நிறுத்தி தனியா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதி வச்சு ADMK நிக்கல, இவர் 2வதா நிக்கிறாரு, இதனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா இப்படி தொடர்ச்சியா அவர் நின்று அவர் அதானே இல்ல மறைமுகமா அவர் வந்து என்ன சொல்றது, யாருக்கு உதவுறாரு? திமுக உதவுறாரு, அதை சொல்லு தைரியமா? திமுக உதவுறாருன்னு சொல்லு, அதை சொல்லு தைரியமா? அதை பற்றி சீமான் கவலைப்படல, சொல்லிட்டாரா? ஒரு டீலாவே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார், சொல்லுங்க அதை பற்றி என்ன இருக்கு? மறைமுகமா இது ஒரு டீலா வச்சு சொல்லுங்க அதை பற்றி என்ன சார் இருக்கு? அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. அவரு பிளேயரா களத்துல நிற்கிறான். களத்துக்கு வர முடியாதவன், களத்துல நின்று விளையாடுறதுக்கு முடியாம கோலத்தனமா ஓடுனவன், அதை சொல்றதுல என்ன இருக்கு? கோலத்தனம் சொல்றீங்க, களத்துக்கு வரலன்னா கோலத்தனம் தான். இடைத்தேர்தல் அவங்க ஸ்ட்ராட்டஜி படி மக்கள் அப்படி நினைச்சுதான் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி சீமானை 8% கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் அப்படி நினைச்சுதான் எடப்பாடி பழனிசாமியும் NDAயும் பலகீனப்படுத்துவாங்க. நிற்காத தப்புங்கிறது அமித்ஷாவுக்கே தெரியுங்க. ஓகே சார், இப்போ சீமானுடைய இப்போ நீ வந்து பிஜேபி எதிர்ப்பாளன்னு சொன்னா இதெல்லாம் நீ பேசணும். நீ பிஜேபி எதிர்ப்பாளன்னு சொன்னா இதெல்லாம் பேசணும். நானே பிஜேபி நிற்காத வருத்தம்.
இல்ல பிஜேபி எதிர்ப்பான்னு ஓகே, ஆனா எங்க தலைவர் இப்படி மாத்தி பேச வச்சிட்டீங்களே, அததான் அவர் சொல்றாரு. எங்க இதை நீ சொல்லணுமா? தமிழ் இப்ப தேசியம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதை நீ முதல்ல சொல்லணுமா இல்லையா? ஜெகதீச பாண்டியனுக்கு விமர்சிக்கக்கூடிய அறிவு நாணயம் மட்டும் அத்தனை பேருக்கும் சொல்றேன். சார் இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? சீமான் எப்படி சார் சீமான் கமலஹாசனின் தினகரனை மீறி வளர்ந்தாரு சார்? ஓகே சார், வளர்ந்துட்டாரு. நீங்க சொல்றபடி நீங்க இதை சொல்றவங்க நீங்க இதை சொல்லிருக்கணும் இல்லையா அப்படின்னு உங்க வாதம் வைக்கிறீங்களா? அது நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க சார். இல்ல சார், அதையும் ஒத்துக்கலாம். அது நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க சார். நான் சொல்றேன், நான் தரவுகளோட சொல்றேனா இல்லையான்னு சொல்றேங்க சார். சரி, ஓகே சார், நியாயமானதே வச்சுப்போம். இப்போ என்னன்னா, சீமான் திடீர்னு இந்த பெரியார் எதிர்ப்பு, இந்த ஒரு ஆர்எஸ்எஸோட இணக்கமான போக்கு, இதை ஏன் ஃபாலோ பண்றாருன்னு அவர் கேள்வி முன்வைக்கிறாரு. அதுவும் ரஜினிகாந்த் அவருடைய சந்திப்புக்கு பிறகு அவருடைய போக்குல நிறைய மாற்றம் சார். நான் தானே சார் என்ன தானே சார் குற்றம் சாட்டுறீங்க? நான் சொல்றேன், முதல் அரசியல் சட்ட திருத்தத்துக்கு கருத்துருவாக்கம் பண்ணது தந்தை பெரியார். அதனால 51 பலனடைஞ்ச சமூகங்கள் வன்னியர், முக்குலத்தோர், அவங்க காமராஜின் அதிகாரத்தால் தான் செயல்படுத்தப்பட்டது. ஸோ அவங்க பெரியாருக்கும் காமராஜருக்கும் நன்றி கடன் செலுத்தணும். ஏன் பெரியாருக்கு மட்டும் நன்றி கடன் செலுத்துறீங்க? 64 நாடார்கள் பிசி லிஸ்ட்டில் வந்தோம். பெரியாருக்கும் காமராஜருக்கும் நன்றி கடன் பட்டவங்க நாங்கள் நாடார்கள். ஏன் நீங்கள் காமராஜருக்கு நன்றி கடன் செலுத்துறதை மறக்கிறீங்க? ஸ்டாலின் கூட இப்போ முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு சட்டசபையில் எழுதி வச்சுட்டார. அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நாம நன்றி கடன் பட்டது கருத்துருவாக்கம் பண்ண பெரியாருக்கும் தன் அரசியல் அதிகாரத்தால் நெருகிட்ட செய்கிறீங்களா இல்லையா? பட்டேல்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றினது நான் கட்சி நடத்துகிறேன் செய்கிறீங்களா இல்லையான்னு ஆணித்தரமா சொல்லி தமிழ்நாடு சென்னை ராஜதானி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜ் செய்தார். காமராஜால் தான் இன்னைக்கு வன்னியர்கள் பலனடைஞ்சிருக்காங்க, முக்குலத்தோர் பலனடைஞ்சிருக்காங்க. 64க்கு பிறகு இந்த நாடார்கள் பலனடைஞ்சிருக்காங்க. 74க்கு பிறகு வெள்ளாள கவுண்டர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஓபிசிக்குள்ள இதுன்னா தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜும் சொல்லணும் இல்ல? அது எத்தனை பேர் சொல்றா? இதான் காரணமா சார்? என்ன இப்போ சீமான் பெரியார பேச நான் சொல்றது நான் தந்தை பெரியார்ல அங்க சொல்றேன். சீமான் கருத்து வேற, என் கருத்து வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? ராவண பெரும்பாட்டன் தமிழ் பெரும்பாட்டன் பாரு சீமான். நான் ராவணன் பிராமணர் சிவபக்தன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்திய அளவில் சமூகங்கள் ஒன்றிணைன்னு நான் சொல்லுவேன். பிராமணர்கள் ஒன்றிணைகிற மாதிரி, முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி, யாதவர்கள் ஆகீர், கொல்லா, யாதவ், பல மாநிலங்களில் உள்ள குஜார் போன்ற பாஸ்டல் கம்யூனிட்டிஸ் ஒன்றிணைன்னு சொல்லுவேன். விஸ்வகர்மாக்கள் ஒன்றிணைன்னு சொல்லுவேன். நான் தேசிய எண்ணம் கொண்ட சமுதாயங்கள் ஒன்றிணைன்னு சொல்லுவேன். அந்த உள்ள பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, ஷூகரே, நாடார், ஈழவாலாம் ஒன்றிணைன்னு சொல்லுவேன். இது ஏன் கருத்து? சீமானுக்கு கருத்து ராவணன் தமிழ் பெரும்பாட்டன், தமிழ் பேரினம், இது ஆதித்யதாச பண்டிதார், ரெட்டமலை சீனிவாசன், வஉசி, இந்த மாதிரி போவார். அவர் கொள்கை வேற, என் கொள்கை வேற. சீமான் இந்த மாதிரி சீமான் அவர்களுடைய தொடர்ச்சியான இந்த மாதிரியான போக்கு வந்து இது கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா ஒரு மைல் ஸ்டோன் அமைன்னு நினைக்கிறீங்களா? எங்க நான் தெளிவா சொல்றேங்க. வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்கிரவாண்டி, நாங்குநேரில் கமலஹாசன் தினகரனும் நிற்காதது மக்கள் மத்தியில் மக்களுக்காக நிற்கிறவன் சீமாங்கிற இமேஜ் விழுந்துட்டு, அதே மாதிரி எடப்பாடியும் என்டிஏ நிற்காதது 26ல் அந்த 2 பேருக்குமே பலகீனம் ஏற்படுத்தும், சீமானுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். சார், நான் கேட்கறது வந்து பெரியார் பற்றின எதிர்ப்பு பேச்சு, அதை தொடர்ந்து வந்து பெரியார் மீதான அவர் வைக்கிற விமர்சனம், அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக அவர் செயல்படுறான்ற ஒரு சார் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஃபேக்டர்ஸில் களத்துக்குள்ள என்டிஏ நிற்காதது சீமானுக்கு பெரிய ப்ளஸ் சார். நான் தெளிவாக தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. எந்தெந்த களத்துக்குள்ளே சீமான் பாஜகவை ஏறி வந்தார், எங்கெங்கே விழுந்தார். இப்போ ஈரோடு கிளை களத்தில் பாஜகவை சீமான் ஏறி இருக்கிறாரு. பாஜக நிற்காதது வீக்னஸ். அமித்ஷாவுக்கு தெரியும் சார் இது. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு சார். இப்போது சீமானுடைய செயல்பாடு முழுக்க திரு ரவீந்திரன் துரைசாமி அவருடைய ஆலோசனை இப்படி தான் இயங்கிட்டு இருக்கானும் சில கேள்விகளை வந்து நான் நிறைய இதில் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. ரவீந்திரன் துரைசாமி ஆலோசனை தான் சீமான் வந்து செயல்பட வைக்கிதான்ற அளவுக்குலாம் கேள்வி வைக்கிறாங்க. அது நீங்களே விளக்கம் கொடுத்துட்டா சிறப்பாக இருக்கும். அதுக்காக சீமான் என் சகோதரர், அவருக்கு நான் வெல்விஷர். தானே சுயம்பா எழும்பி வந்தவர். அவருக்குன்னு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. மக்கள் மத்தியிலிருந்து வந்தவர், மக்களில் ஒருத்தராக வந்தது, மக்கள் உணர்வை தெரிஞ்சவர். அதனால அவர் மக்களோட நிற்கிறதுனால தான் அவர் வெற்றியை பெறுறாரு. இதில் நீங்கள் அவர் சில ஃப்ளாஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார், ஃப்ளா பண்ணலைன்னு சொல்லலை. அதே வேளையில் இப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. காரணம், அவர் ஒரு அரசியலை படித்து ஒரு தான் வளர்றதுக்கு எது சாதகமோ அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. யார் என்ன எப்படி வேணா போனா நான் வளரணும், அதான் தான் வளர்றதுக்கு என்ன சாதகமோ அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த இதில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவரு. இந்த ஈரோடு கிழக்கும் வந்து களத்துக்குள்ள எடப்பாடி வராமல் போயும் என்டிஏ வராமல் போயும் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியும், சீமான் தான் ஹீரோங்கிற இமேஜையும், பிரபாகரன் வர்சஸ் பெரியார் கொண்டு அவர் பேசுறதுக்கும், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடான்னு பேசுறதுக்கும், ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு தன்னை பொசிஷன் பண்ணதுக்கும் நானாயா காரணம்? சூழ்நிலையில் எடப்பாடி நிற்கல ஓடிட்டாரு, என்டிஏ நிற்க முடியல, நடக்குது. ஸோ
சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கடவுள் அருளாக சீமானுக்கு கிடைக்குது. கடவுள் அருள் உள்ள ஒருத்தன் தான் இந்த அளவுக்கு ஏறி வர முடியும். அவருக்கு காட்ஸ் கிரேஸ் இருக்கு. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். அதில் அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இதில் என்னோட கொள்கை வேற, அவரோட கொள்கை வேற. சரி, இறுதியாக அந்த ரஜினிகாந்த் சீமானோட சந்திப்பு அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரு ரவீந்திரன் துரைசாமி. அந்த சந்திப்புக்கு பிறகு சீமானோட போக்கில் மாற்றங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த சந்திப்பில் நிறைய அரசியல் பேசப்பட்டது. சீமானே அவர்களே பேட்டியில் சொன்னார், அதான் நான் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் வந்து இந்த மாதிரியான சீமானுடைய அரசியல் அந்த போக்கு வந்து வேற ஸ்டைலில் எடுக்குது. அவர் பேசுகிற விதமாகட்டும், அதே போல் அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு மாற்றம் கண்டிருக்கு. சொல்லுங்கள் சார், நீங்களாச்சும் சொல்லுவீங்களான்னு அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா அந்த சந்திப்பில் அரசியல் பேசப்பட்டதுன்றாங்க, அதன் பிறகு அந்த மாற்றம். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட அந்த நல்ல உள்ளம், எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய அந்த உள்ளத்திட்ட கிடைச்ச ஆசீர்வாதம், கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளான சீமானுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலினை எதிர்த்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற ஒரு உயரிய இடம் கிடைச்சிருக்குதுன்னா எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் வழங்கின ஆசீர்வாதம் தம்பி சீமானுக்கு கிடைச்சிருக்கு. சீமானுக்கு கிடைச்சிருக்கேன்னு நினச்சி நான் பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவரோட ஆசீர்வாதம் சீமானுக்கு பலன் பெற்றிருக்கு. ஆலோசனைங்கிற லெவலில் சீமான் செல்ஃப் மேடு லீடர், சுயம்பா வளர்ந்தவர். ஹீ நோஸ் திங்ஸ், அவ்வளவுதான். அதுல ஆலோசனை கொடுத்தா ஆலோசனைன்னா எங்க அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் என்ன சாதிச்சுட்டாரா? நல்ல மனுஷன், எல்லா மக்களாலும் அபிமானத்துக்குரியவர். அரசியலில் அவர் என்ன சாதிச்சுட்டாரா? அரசியல் ரீதியாக அவர் ஆலோசனை வழங்குறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சீமான் நோஸ் திங்ஸ் வெரி வெல். தானே வளர்ந்தவர். அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு மனப்பூர்வமான அந்த ஆசீர்வாதம் சீமான பெரிய அளவுக்கு தம்பி சீமானை தூக்குதுன்னா அது இயல்பான ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அது இயல்பான உண்மையாக கருதுவாங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாகட்டும், அது அடுத்து வர 2026 ஆகட்டும், என்ன மாதிரியான போக்கில் போகுது, நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு அதில் பலிக்க போகுதுன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமா கமல்ஹாசன் தினகரன் விஷயத்தில் பலிச்சது, என்டிஏ எடப்பாடி விஷயத்தில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பலிக்கும். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி பல தகவலை என்னோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.